எனக்கு தெரியுமா எங்களுக்கு அடி வயிறு வலிக்குது ஐயா, பாத்ரூமே போக முடியல எங்களால் தெரியுமா, வயிறு வலிக்குது கொஞ்சம் கொஞ்சமா வருது ஒண்ணுக்கு. 2021 கொடுக்கல. தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் 11 தினம். இந்த 11 தினத்துல அந்த தூய்மை பணியாளர்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா? அவங்கெல்லாம் ரொம்ப கேவலமானவங்க, அவங்கெல்லாம் அந்த கார்பரேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய பாத்ரூமை யூஸ் பண்ணக்கூடாது, அவங்கெல்லாம் இந்த ரிப்பன் பில்டிங்கை விட்டு வெளியில் போகணும், வேற எங்கேயாவது போய் அவங்களுடைய போராட்டத்தை நடத்திக்கோங்க, அவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க மேலே பழியையும் கதைகளையும் அவிழ்த்து விடுகிறார்கள். அங்கே பேச்சுவார்த்தைக்கு தானப்பா கூப்பிட்டு இருக்காங்க. 15 வருஷம் வேலை பார்த்துருக்காங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிரந்தரம் செய்து வேண்டும் என்ற அந்த கோரிக்கை கூட நான் எடுத்து வைத்திருக்கிறேன். நிச்சயமா சொல்றேன், மீண்டும் உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் திமுக ஆட்சிக்கு வருகிற போது நீங்க எதிர்பார்ப்பதை போல ஒரு நல்ல விடிவு காலம் உருவாகவும் உங்கள் பிரச்சனைகள் தான் தீர்த்து வைக்கப்படும் என்ற நம்பிக்கையை நான் இந்த நேரத்தில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய அரசியல்ல நீங்க வாக்குறுதிகள் கேட்க போகும்போது நீங்க சொல்லியிருக்கக்கூடிய அரசியல் வாக்குறுதி அந்த புக்கில் எப்போ 10 வருஷத்துக்கு மேலே அரசாங்க வேலையில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நாங்கள் பணி உறுதி அப்படிங்கிறத கொடுப்போம், நிரந்தர பணி அப்படிங்கிறத கொடுப்போம்னு சொல்லியிருக்கீங்க. பெண்களுக்காக வாய்க்கிழிய பேசுகிறீங்க, எல்லாமே நாடகமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி மட்டும் கிடையாதுங்க. திருப்பூர்லேருந்து அதிமுகவினுடைய அழிவு ஆரம்பிக்குது, திருப்பூரில் அதிமுக ஒன்றுமே செய்யலை, திமுக தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த செய்தியை அதிமுக கையில் எடுக்கலை. சீரியஸாக அதிமுக கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி திருப்பூர் மக்கள் கையில் எடுத்துட்டாங்க. திருப்பூர் மக்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த கமெண்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா என்ன நடந்திருக்கு தெரியுமா? இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா கண்டிப்பா அவங்களுடைய கொள்கையை மக்களிடம் கன்வின்ஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் நம்முடைய ப்ரொஃபஷனல் ஜாப்ல ஒரு கிளைண்டாக இருக்கட்டும், பாஸாக இருக்கட்டும், நம்ம ஐடியாவை அவங்கள்ட்ட கன்வின்ஸ் பண்ணணும்னா நல்லபடியாக இங்கிலீஷ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அது இல்லைனா நம்ம ஐடியாவுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட இங்கிலீஷை ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட இதை பாருங்களேன். ஐ வாண்டட் லீவ் டுமாரோ ஹேவிங் ஃபியூ பர்சனல் ஒர்க். நல்ல முயற்சி, ஆனா அது இப்படி கரெக்டா ப்ரொஃபஷனலா சொல்லுங்க. ஐ வுட் லைக் டு ரிக்வெஸ்ட் a day off tomorrow as I have some personal work to do. உங்களுக்கு புரிஞ்சுதா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? பாத்தீங்களா, நான் சொன்ன தப்பான சென்டென்ஸை கரெக்ட் பண்ணி அதை எப்படி கரெக்டா சொல்லணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த மாதிரி தமிழ் பேசுற ஏஐ கூட ஆங்கிலத்தை பேசி கத்துக்கிறதுனால நம்முடைய இங்கிலீஷ் சூப்பரா மேம்படுத்த முடியும். இதுல 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க பிகினராக இருக்கலாம், இல்லை ஓரளவு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு ஏற்ற ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறத எப்போதுமே ப்ரொவைட் பண்றாங்க. டெய்லி வெறும் 15 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் நம்முடைய இங்கிலீஷை நம்மளால சூப்பராக மேம்படுத்த முடியும். இதுல இமெயில், மெசேஜ் ரொம்ப ஃபாஸ்டா ஹை குவாலிட்டியா செஞ்சுக்கிற ஃபியூச்சரும் ப்ரொவைட் பண்றாங்க. இதனால நம்முடைய டைமை கன்சியூம் பண்ண வேலையை ஈஸியா முடிச்சிடலாம். இதுதான் சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். தமிழ் வழியா ஸ்மார்ட்டா இங்கிலீஷை உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி கத்துக்கிற கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை சொடக்கி 75% டிஸ்கவுண்டுடன் சூப்பர்னோவா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல உங்களால ஜாயின் பண்ண முடியும். சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி உங்களுடைய இங்கிலீஷை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. மனசாட்சி இருக்குமா உங்களுக்கு அப்படின்னு சொல்ற ஒரு ட்வீட். அந்த ட்வீட்டுக்கு கீழே வந்து அந்த வீடியோ இருக்குல்ல, அதெல்லாம் முழுசா பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மனசு ஒரு மாதிரி அப்படி வலியும் வேதனையும். அந்த அம்மா நாங்கள் பாத்ரூம் போக முடியாமல் வயிறெல்லாம் வலிச்சு ஒரே புடவையில், கட்டின புடவையில், இந்த வேகாத வெயில் பயங்கரமான வெயில், சென்னை வெயில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த வெயிலில் அந்த டார்பாக்கு கீழே படுத்திருக்காங்க பெண்கள் எல்லாருமே. தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பெண்களும் படுத்திருக்காங்க. அவங்களால எந்திரிச்சு பேசக்கூட முடியலை. அந்த அளவுக்கு அவங்க நரகத்தை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பாத்ரூமுக்கு கூட அந்த இடத்த திறந்து விட மாட்டோம் அவ்வளோ நாள் இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சி உள்ளக போகிறாங்க. சீமான் அவர்களும் முக்கியமான நபர்கள் எல்லாருமே அங்கே தூய்மை பணியாளர்களுக்கான ஆதரவை கோருகிறார்கள். அங்கே ஒரு பெரிய ஒரு ஸ்பீச் அப்படிங்கிறது ஓடுது. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த எல்லாரும் பேசுகிறாங்க. அது கூடவே தலித் இயக்கத்தை சார்ந்தவர்களும் அதில் பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய குரலாக இருக்கிறது. ஸோ இதை பார்த்துட்டே இருந்த ஆளும் கட்சி அங்கே இருக்கக்கூடிய பாத்ரூம் கதவெல்லாம் பூட்டிட்டு இனிமேல் அவங்க பாத்ரூமுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி இதை விட பெரிய கொடுமையை வேற யாராலையும் செய்ய முடியாதுங்கிறத சீமானவர்கள் சொல்றார்.
ஒரு கதையுடன் சொல்கிறார். அங்கே ஒரு விலங்கு இருக்குது, அந்த விலங்கு அதனுடைய சாப்பாட்டுக்காக ஒரு குரங்கை பிடிச்சிருது. அந்த குரங்கு வயிற்றை கிழிக்கும் போது அதுலேருந்து ஒரு குழந்தை வெளியே வருது, குரங்கு குட்டி வெளியில் வருது. அதை பார்த்து அந்த விலங்கு அந்த தாயை சாப்பிடாமல் அந்த குட்டியை காப்பாற்றுறதுக்கு போராடுது. ஒரு விலங்கு கிட்ட இருக்கக்கூடிய மனசாட்சி கூட இந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட இல்லவே இல்லையா? சமூக நீதி பேசுகிறீங்க, பெண் விடுதலை அப்படிங்கிறத பேசுகிறீங்க. உண்மையிலேயே உங்களுடைய சமூக நீதியில் குப்பையை கொண்டு போடுங்க. இங்கே இருக்கக்கூடிய பெண்களை பாருங்க. அங்கே இந்த பெண்கள் எல்லாருமே கொஞ்சம் பேர் கணவனை இழந்தவர்கள், கொஞ்சம் பேர் வீட்டை அவங்க தான் பாதுகாத்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேர் அவங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்காக அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 10 வருஷம் 15 வருஷம் கொரோனா காலகட்டத்தில் புயல் மழையில் எல்லாத்துலேயுமே பாடுபட்ட அந்த கைகள் இன்னைக்கு அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க என்ன செய்கிறாங்க? அரசாங்கம் எங்களை இப்படி சொல்லிடுச்சேன்னு சொல்லி ஆதங்கத்தில் பேசுகிறாங்க. நாங்கள் திமுக தான், இனிமேல் நாங்கள் திமுக ஓட்டு போட மாட்டோம்னு சொல்கிறாங்க. துறை சார்ந்த மினிஸ்டர் வந்து பேசுறதுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை? எல்லாருமே அதை தானே கேட்குறாங்க. துறையிலே இல்லாத சேகர் பாபு அவர்கள் விடிய அதுவும் காலையெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேங்காரு, நைட்டானா வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ரொம்ப பிரியமானவங்க கூடலாம் சேர்ந்து அங்கே பேச்சுவார்த்தை நடத்துகிறார். நைட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ஸோ அப்படி பிரியமானவங்க கூடலாம் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கூடயும் மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் பேச்சுவார்த்தையிலே ஈடுபடலையே, நாங்கள் வாக்குறுதியை கொடுக்கலையே. அவர் பேசின அந்த ஆணவ பேச்சு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆணவ பேச்சுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சேகர் பாபு அவர்களை போட்டு கிழின்னு கிழிக்கிறாங்க. சேகர் பாபுன்றவர் வாக்கு கொடுக்கல, காலைல நியூஸ் தான் பரவுது. இப்போ அதெல்லாம் கொண்டுச்சு போறீங்க. எப்படி நீ சொன்ன? நான் கேட்டது முதலமைச்சர் கிட்ட கேட்கலாம். நீ யார் வரதுக்கு? உன்னை கேட்டமா? உன்னை நாரி வந்தமா? அவரை வர சொன்னோமா நாங்கள்? அவர் தான் இந்த துறைக்கு அமைச்சரா? உண்மையான அமைச்சர் நேரு அவர்கள் என்ன ரெட்டி அங்கே அவங்களுக்கு மட்டும்தான் போவாரா? எங்களுக்குலாம் வரமாட்டாரா? அருந்ததியர்களுக்கு வரமாட்டார், தலித்துக்கு வரமாட்டார், பறையர்களுக்கு வரமாட்டார், இப்படிலாம் யாருக்குமே வரமாட்டாங்களா இவங்க? அப்போ நாங்கள் எதுக்கியா திமுக ஓட்டு போட்டோம்? 1957 திமுகக்கு சென்னையில் அட்ரஸே கிடையாது. அண்ணா அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள உண்மையிலேயே அட்ரஸை உருவாக்கி கொடுத்தது நாங்கள் தான். அந்த நேரத்தில் எந்த ரெட்டிமாரும் வரல, எந்த தேவர்மாரும் வரல, யாருமே வரல. நாங்கள் தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டோம். அப்படி இருந்த எங்களை அவங்க புட்டிங்கி எரிய பார்க்குறாங்களே, இதை விட பெரிய கொடுமை எங்களுக்கு யாரால் செய்ய முடியும்? நம்பி தானே ஓட்டு போட்டோம். எல்லாரும் சொல்கிற ஒரே ஒரு கேள்வி இருக்குங்க, இவ்வளோ நாள் எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள் நல்லா வேலை செஞ்சார் அப்படின்னா இனிமேல் எதிர்க்கட்சி தலைவராகவே இருந்துட்டு போட்டோம். அவர் ஆளும் கட்சியாக நம்ம வர வைக்க வேண்டாம், திமுகவை இனிமேல் ஆளும் கட்சியாக வர வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்தலுக்கு முன்னாடி இது ஒரு பெரிய சிக்கலை திமுகக்கு ஏற்படுத்தியிருக்கு. அவங்க கேட்கக்கூடியது 2 விஷயங்கள். ஒன்று, நீங்கள் ஏன் இதை தனியாருக்கு கொடுக்குறீங்க? அதுக்கு அரசாங்கம் சொல்லக்கூடிய பதில் க்ளீனாக இருக்கும், எல்லாமே சூப்பராக செஞ்சுருவாங்க, எல்லாத்துக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, அப்போ இவ்வளோ நாள் க்ளீன் இல்லாமல் இருந்துச்சா? அதே அரசாங்கம் கேட்குது, 10 மண்டலம் உங்கள் கைவிட்டு போயிடுச்சுல. அதிமுக காலத்தில் 10 மண்டலம் உங்கள் கையை விட்டு போகும்போது நீங்கள் எதுவும் பேசலை, இப்போ ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். அப்போ அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கேட்குறாங்க, 10 மண்டலம் போகும்போது வாயிலையும் வயிற்றுலையும் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து அதே வடச்சென்னையிலுக்குள்ளே வந்து, ஐயோ என் மக்களுடைய குரலெல்லாம் இப்படி நசுக்கப்படுதே, ஐயோ அதிமுக இப்படி செய்கிறாங்களே, ஐயோ அதிமுக இப்படி 10 மண்டலத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, ஓடி வந்த ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு நிரந்தர பணியை நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி அரசியல் ஸ்டண்ட் அடிக்க, இதெல்லாம் அப்போ அது எதிர்கட்சியாக இருந்தபோது எங்களுக்காக பேசுனீங்க. இன்னைக்கு இந்த 10 மண்டலத்தையும் தாண்டி பிற மண்டலத்தையும் நீங்கள் தனியாருக்கு தாரை வார்க்க போகிறீர்களே, இது நியாயமா? இது உங்களுடைய நடிப்பா தெரியல அப்படிங்கிற கேள்வியே கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு பதில் கிடையாது. 200 கோடி ரூபாய்க்கு எங்களை நீங்கள் விற்க பார்க்குறீங்க, அவங்களாம் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? அவங்க தனியார் நிறுவனங்கள். ஒரு நிறுவனம் ஸ்பெயினுடையது, இன்னொன்று ராம்கே அப்படிங்கிற நிறுவனம் சொல்கிறாங்க. அந்த நிறுவனத்துக்கு இவ்வளோ தயவுதாட்சணை பார்க்கக்கூடிய அரசியல்வாதிகள் இங்கே இருக்கக்கூடிய சதையும் ரத்தமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு தயவுதாட்சணை பார்க்க மாட்டேங்கிங்களே, உங்களை நாங்கள் எங்கே கொண்டு சேர்க்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மக்கள் அங்கே போராடுறாங்க, பயங்கரமான மழை பெய்யுது. அந்த நேரத்துலையாவது அரசாங்கம் ஏதாவது முடிவு எடுக்குன்னு பார்த்தா இல்லை, மக்களை அவங்களே பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அங்கே தூய்மை பணியாளர்கள் சொல்கிறாங்க, ஒரு நபர் கூட இங்கேருந்து போக மாட்டோம். ஏகப்பட்ட ஃபேக்கான செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கூட்டத்தில் இருந்து நிறைய பேர் இப்போ பணிக்கு போகிறாங்க, 1000க்கும் அதிகமான நபர்கள் பணிக்கு போகிறாங்க அப்படிலாம் சொல்லி ஃபேக் செய்திகளை பரப்பி விடுகிறார்கள். அதெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது, நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம், எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் அப்படிங்கிறாங்க. இதில் கருணாநிதி அவர்களுடைய அந்த முன்னிட்டு அப்படின்னு சொல்ல முடியாமல் தவிக்கக்கூடிய பிரியா மாதிரியான மேயர்கள், அந்த முன்னிட்டு அப்படிங்கிறது மூடிவிட்டு முத்தமிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏங்க, நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இப்போது கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய என் ஆனந்த் அவர்கள் 80,000 அப்படின்னு சொன்னதுக்கே ட்ரோல் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் சென்னையினுடைய மேயர், நீங்கள் எப்படி தமிழ் பேசணும்?
நீங்கள் எந்த மாதிரி தமிழ் பேசணும், எந்த உச்சரிப்புடன் தமிழ் பேசணும், நீங்கள் முட்டிக்கிட்டு முத்தமிட்டு அப்படிலாம் சொன்னீங்கன்னா அது கேவலமாக தெரியலை? அப்போ அங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, எங்கள் சமூகத்தை சார்ந்தவங்க தான் இப்போ மேயராக இருக்காங்க அப்படின்னு சொன்ன இதே ஸ்டாலின் அவர்களுடைய கட்சி அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்ட்ட கூடி கொலாவி அந்த அம்மா இருக்க வேண்டாமா, அந்த பிரியா இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்களை அந்யோன்யப்படுத்த தானே நிற்கிறாங்க, அவங்க பேசுகிறத பேச்சிலிருந்து தமிழாவது அவங்க நல்லா பேசியிருக்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் கேள்விகள் கிடையாது, இதெல்லாம் தமிழக மக்களுடைய மனசாட்சி. அந்த மனசாட்சி இன்னைக்கு தான் வெளிப்படுது, இன்னைக்கு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. சீமான் அவர்கள் பார்க்கிறார், 2வது முறையாக பார்க்கிறார், அவங்களுக்கான சப்போர்ட் கொடுக்கிறார், பேச்சுக்கள் நடக்கின்றன, ஏகப்பட்ட ஸ்டேஜ் போட்டு செம்மையா மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்குவாருன்னு பார்த்தா இவர் பனையூரில் உட்காந்துக்கிட்டே வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்கார். பனையூருக்கு வாங்க, எல்லாரையும் வர சொல்லுங்க, போராட்டக்குழு யாராவது இருக்கீங்களா, வாங்க பனையூருக்கு. சரி, இதுக்காவது நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். ஒரு ஆணவ படுகொலை நடந்துச்சு, ஒரு மிகப்பெரிய அளவில் சாதிய மோதல் அப்படிங்கிறது நடந்துச்சு, அதனால் ஏற்பட்ட கொலைகள் நடந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் கண்டிக்காமல், இது எதுவுமே பற்றி பேசாமல் இப்போ பனையூருக்கு அவங்கள வர சொல்கிறதும், ராகுல் காந்தி அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். உடனே நம்ம ஆளு விஜய் அவர்கள் ஒரு கண்டன அறிவிப்பை கொடுக்கிறார். அது எப்படி நீங்கள் ராகுல் காந்தியை அரெஸ்ட் பண்ணலாம்? அஜித் அவர்களுக்கு பிறகு கவின் அவர்களுக்கு பிறகு இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் பற்றி பேசாத போது நீங்கள் ராகுல் காந்தி அவர்கள் அரசு செய்யப்படுகிறார்கள், பேரணி நடத்தி வராங்க, பேரணி முடியாதுன்னு சொல்கிறாங்க, அரசு செய்யப்படுகிறார்கள். இன்னைக்கு ஈவினிங்கே அவர் ஜாமீனில் வந்துருவார், இல்லாட்டி அவங்க மேலே கேஸ்லாம் போட மாட்டாங்கங்கிறது விஜய் அவர்களுக்கும் தெரியும். ஆனாலும் காங்கிரஸுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு மனசாட்சியில் 1% அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் காண்பித்திருந்தீர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு காண்பித்திருந்தீர்கள்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. அடுத்ததா திருப்பூர். திருப்பூருக்கு அதிமுக ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொன்னார்ல, அதிமுக செஞ்சதுக்கான பட்டியலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தார். எடிட்டர், அந்த வீடியோ மட்டும் போடுங்க. இந்த திருப்பூர் மாநகரத்தில் பிரமாண்டமான மருத்துவமனை கட்டிவிடும் 336 கோடி அதிகர உணர்ச்சி திட்டம், 1682 கோடி ஸ்மார்ட் சிட்டி திட்டம், 948 கோடி பிரமாண்டமான திட்டம். திருப்பூர் பகுதியில் திருப்பூர் மாநகராட்சிக்கு 2ஆம் குடிநீர் திட்டம், 3ஆம் குடிநீர் திட்டம், இப்போது 1086 கோடி 4ஆம் குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி அந்த திட்டத்தையும் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து விட்டார். நாம் பெற்ற பிள்ளைக்கு இவங்க வச்சுட்டு போறாங்க. ஸோ இன்னும் நிறைய செய்திகள், நிறைய அப்டேட் அப்படிங்கிறது வரப்போகுது. அதுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான். நீங்களும் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது 1-2 முறை உறுதிப்படுத்திக்கோங்க. இதுதான் சூப்பர்னோவா AI ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். தமிழ் வழியாக ஸ்மார்ட்டாக இங்கிலீஷை உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி கற்றுக்கிற கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை சொடக்கி 75% டிஸ்கவுண்டுடன் சூப்பர்னோவா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். சூப்பர்னோவா AI ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய இங்கிலீஷை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.